இந்த ப்ராஜெக்ட் காரோட ஸ்பீடு டிடெக்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் 50 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அந்த ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். நான் இப்போ இந்த சென்சாரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பார்த்துங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்பீடாக போயிடுச்சு, ஓவர் ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் சவுண்டு கேட்குது. ஹாய் விவர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த வெப் பேஜில் ஓப்பன் கேட்வே தமிழ் .blogspot.com அப்படின்ற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அந்த லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடித்ததும் ஸோ ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ வந்துடும். ஸோ இதில் வந்து கோடிங், சரிங்களா? ஸோ இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன், நம்மளோட இந்த வெப்பேஜ்லேயே கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த நியூ ஸ்கெட்ச் கொடுத்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கா, எங்கேயாச்சும் எரர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிங்க. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ யூஎஸ்பி கேபிள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா COM4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ கம்பைல் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மீன்ஸ் கம்பைல். ஸோ நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கம்பைலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2 டைம்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் வரலாம். ஸோ எந்த மாதிரி எரர்ஸ் வரும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து இதில் இந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிக்விட் கிறிஸ்டல் எரர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இந்த பேஜ்லேயே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டவுன்லோடில் போனீங்க அப்படின்னாக்கா சேஃபர் சைடில் உங்களுக்கு நான் கூகுள் டிரைவில் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். மை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினோ இன்ஸ்டால் பண்ணதும் உங்களோட ஆர்டினோட ஃபோல்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த லைப்ரரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த லைப்ரரிஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன் அதை போல். சரிங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்கெட்சில் வந்து இன்க்ளூட் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த லைப்ரரி வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி ஆட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கம்பைல் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது காம்போர்ட் மாறி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டிவைஸ் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெரிய விண்டோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் புதுசாக கனெக்ட் ஆகிறது தெரியும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த ஒர்க்கு பாருங்கள், போர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த போர்ட்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து COM4 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. நான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காம்போர்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த COM4 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த COM போர்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, ஸோ இது நம்ம எல்லாமே கம்பைல் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து அப்லோட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா
கனெக்ஷனும் பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மற்ற கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ எல்லா கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட இந்த செக்ஷனில் இந்த பேஜில், சரிங்களா, ஓப்பன் கேட்வே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லைனா நம்மளோட யூடியூப் பேஜ்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதனாச்சும் ஆர்டினோ ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் கொடுங்க. ஸோ அது ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணித்தரோம். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்க அந்த மாதிரி யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணும், அல்லது டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணி தரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். பவரில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், 2 ஐஆர் சென்சார், ஒரு டிஸ்பிளே, தென் ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஒன்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் ஒரு வெல்கம் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ வெல்கம் டு ஹர்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் எதுவும் டிடெக்ட் ஆகலை மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் உள்ள இடத்துல இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா போகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ கார் டிடெக்டட் அப்படின்னு வருது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளிங்க் ஆகும். ஸோ அது கிராஸ் ஆனதும் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகாது. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்ப அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ அது கிராஸ் பண்ண பிறகு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா, இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார் போகிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் இது கிராஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 29 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு. ஸோ நம்ம இன்கேஸ் ஓவர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னாக்கா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் அப்படின்றதுனால இந்த பீப் சவுண்ட் நமக்கு வருது. ஸோ இப்போ இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையான ஸ்பீடில் கொடுக்குறேன். ஸோ 15 கிலோமீட்டர். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரி, டிடெக்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்பீடு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஜாஸ்தி போகிறப்ப நமக்கு வந்து அந்த சவுண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வந்து 42 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இப்போ 47 கிலோமீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் ஸ்பீட். ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்வல் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பீப் சவுண்ட் கேட்டிருக்கு. ஸோ வாங்க ப்ராஜெக்டில் போகும். இதை எப்படி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் கனெக்ஷன்லேருந்து எடுத்துப்போம். ஸோ சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 ஒயர்ஸ் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஸோ இன்னொன்று வந்து விசிசி. ஸோ இப்போ நான் இதில் 3 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவுட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா D34 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ D34 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். எது அப்படின்னாக்கா இந்த அவுட்டு. ஸோ எதுக்காக D34 நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா D34 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஸோ சென்சார் 2ஓட அவுட் இருக்குது. ஸோ அந்த அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா D35 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 ப்ளூ ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா D34லையும் D35லையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதில் வர சென்டரில் வர கிரவுண்டு, சரிங்களா? ஸோ அந்த சென்டரில் வர கிரவுண்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த போர்டில், சரிங்களா. அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்துங்க ரெண்டாவதாக. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு ஒயர், சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கனெக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விசிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் சப்ளை வருது. ஸோ இப்போ பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 வோல்ட் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போ கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து கரெக்டாக அந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரியுது. இருங்க வரேன், நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியுது கரெக்டாக. ஸோ சேம் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த சென்சாருக்குமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவுட் வந்து D35ல கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக உள்ளது வந்து பார்த்திங்கனாக்கா சென்டர் லெவலில் கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கிரவுண்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த 3 வோல்ட், சரிங்களா. ஸோ அந்த 3 வோல்ட்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரையும் வந்து நம்ம ப்ளக் பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் டிஸ்பிளேவே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதில் லைட் எரியாது. ஸோ இதை நம்ம கரெக்டாக கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த லைட் எரியாது தெரியும். ஸோ லைட் எரியாது வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 சென்சாருக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்பிளே, சரிங்களா. ஸோ இந்த டிஸ்பிளேவுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 டெர்மினல் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ 4 டெர்மினல் என்னென்ன அப்படின்னாக்கா பார்த்துங்க, கிரவுண்டு, விசிசி, எஸ்டிஏன்றது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டேட்டா. ஸோ எஸ்சிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ இப்போ கிரவுண்டு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கொடுக்க போகிறோம். ஸோ விசிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான பவர் சப்ளை கொடுக்குறது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 4 கலர் கொடுத்துருக்குறேன், சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிரவுண்டு, சரிங்களா. அந்த எல்லோ கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அந்த கிரவுண்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசிசி. ஸோ விசிசி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அந்த சிமெண்ட் கலர் உள்ளது. ஸோ அந்த சிமெண்ட் கலர் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வி இன்னுன்னு இருக்கு பாருங்கள், சரிங்களா. ஓகே. ஸோ அந்த வி இன்னில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டாவதாக உள்ள கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வரும் நமக்கு. இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் தேவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக உள்ள இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வி இன்னில் கொடுத்துருக்கோம். அடுத்து மூணாவதாக உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் கேபிள், சரிங்களா. அந்த ஒயிட் கலர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா D21 தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள் D21க்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் கேபிளை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே உள்ள இந்த எஸ்சிஎல், சரிங்களா. ஸோ எஸ்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கனாக்கா D22, சரிங்களா. ஸோ இந்த 2 கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். D22 பக்கத்தில் உள்ள அந்த ஒயிட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா D21. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிப் சவுண்டு வர இந்த ஸ்பீக்கர், சரிங்களா. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு இந்த விஇன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த கிரவுண்டையும் விஇனையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நம்ம கனெக்ஷன் பண்ணுறப்ப ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிப் சவுண்டு வரும், சரிங்களா. அதாவது இந்த ரெட் கலர் கேபிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வோல்டேஜில் நான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் உள்ள இந்த பிளாக் கலர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ கனெக்ஷன் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப் சவுண்ட் கேட்குதுல. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரெட் கலர் ஒயரை வந்து ஸ்பீக்கரோட ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த D13ல் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஒயர், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 0.4 கிலோமீட்டர்,
ஓகே, அதாவது ஒன்று டிடெக்ட் ஆகி ரெண்டாவதாக உள்ள சென்சார் டிடெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு சர்ச்சிங் அப்படின்ற சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷோ பண்ணும் டிஸ்பிளேயில். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு நோ கார் டிடெக்டட் சிம்பிள் வந்துருச்சு, அது முடிஞ்சதும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ். ஏன் ரீசன் அப்படின்னாக்கா, ஸோ இதில் ஆல்ரெடி நான் வந்து லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு சென்சாரில் வச்சுட்டேன். ஸோ அதனால் ஸோ நீங்கள் இது தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 54. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 58, 69. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 84 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.8 கிலோமீட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 75 கிலோமீட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 108 கிலோமீட்டர்ஸ். என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்துங்க இந்த டிவைஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் டிவைஸ் 2, தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமல் டிவைஸ் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது டைப் சி கிடையாது, நார்மல் சார்ஜர் பின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாடியூல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த டிஸ்பிளே வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும், பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாத சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா தெரியுது. இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, சரிங்களா. ஸோ லெட்டர்ஸே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பிரைட்னஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ கார் டிடெக்டட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றணும்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ கரெக்டாக தெரியுதோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளஸ்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது என்னோட ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சென்சாரில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு லைட்டு தான் எரியுது. ஆனால் நீங்கள் நார்மலாக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 லைட்டு எரியும். ஸோ அதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஸோ அந்த ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு விட்ருக்கும். இந்த எரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 லைட் தான் எரிஞ்சு விட்ருக்கும் காமனாக. ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் அமையும். ஸோ அப்படி அமையிறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் அப்படியே அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சென்சார் வந்து ஆல்ரெடி சென்சார் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ப்ரோக்ராம், சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண பிறகு ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்போதைக்கு வந்து டிஸ்பிளேக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நோ காஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு வருது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஓவர் ஸ்பீடு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 63.2 கிலோமீட்டர் ஸ்பீடு காமிக்குது. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 3.9 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறேன். ஸோ 17.2 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கிராஸ் ஆகிருக்கு 3.6.
ஸோ 47 கிலோமீட்டருக்குள்ளன்றதுனால 50 கிலோமீட்டருக்குள்ளன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு 58 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஸ்பீடு டிடெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்பீடு டிடெக்ட் ஆன பிறகு நமக்கு வந்து இந்த பீப் சவுண்ட் வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நோ காஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரே ஒரு கேபிள் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்மல் சார்ஜர் அடாப்டர் கேபிள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் போர்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை ப்ளூடூத்தோட உள்ள ஒரு போர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கோடிங்ஸ் எப்படி இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது, தென் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.